வெல்கம் டு ரகர் விலாக். இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி தாங்க போக போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அம்பத்தூரில் நிற்கிறேன். அம்பத்தூர்லேருந்து சென்டர் போயிடுவேன். அங்கேருந்து நடந்து பீச் போயிட்டு, பீச் வந்து செங்கல்பட்டு வந்தது. செங்கல்பட்டுல வண்டியை பிடிச்சி பண்ருட்டி போக போகிறேங்க. அங்கே ஒரு ஃபார்மர் தான் சந்திக்க போகிறேன். ஒரு 25 ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படின்றாரு. இயற்கை விவசாயி அப்படின்னாரு. அவர் தான் சந்திக்க போக போகிறேன். சார் காலைல ஒரு 8:30 மணிக்கு வந்துடுவேன். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. சார் 8:30 மணிக்கு வராதிங்க, ஒரு 9:30 வாங்க அப்படின்னாரு. மணி 3:50 நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ அங்கே தான் போக போகிறேன் நான். அவரோட ஃபார்முக்கு தான் போயிட்டு அவர் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத வந்து லாகாக போடுறேன். முதல்ல வந்து ட்ரெயின் வந்தது. ட்ரெயினில் ஏறி சென்ட்ரல் போனேன். சென்ட்ரல்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி செங்கல்பட்டு போனேன். செங்கல்பட்டுலேருந்து ஒரு பஸ் வந்தது. பஸ்ஸை பிடிச்சேன். பஸ்ஸை பிடிச்சி நான் எப்பவுமே பஸ்ஸில் வந்து பின்னாடி சீட்டில் தான் உட்காருவேன். அது எனக்கு பழகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பின்னாடி உட்காந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கைனா கால் நீட்டி ஃப்ரீயாக கொஞ்சம் உட்காரலாம். அதுக்காக உட்காருறது பஸ்ஸில். சரி, அப்படியே பஸ்ஸில் அப்படியே பண்ருட்டி போனேன். பண்ருட்டி போனோன்னா அவரே வந்து கார் வந்து பிக்கப் பண்ணிட்டார். நம்ம இப்போ பின்னாடி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கார் தான் அது. அவருக்கு பென்ஸு BMW வாங்குகிற அளவுக்கு வசதி இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் அவர் அம்பாஸ்டர் தான் வேணும். என்ன சார் அப்படின்னு கேட்டால், இதுதான்ப்பா சேஃப்டி, மீதி கார்லாம் வந்து தட்டினாங்கன்னா பொடி பொடி ஆகிடும், இது தட்டினாலும் அந்த சீக்கிரத்தில் வந்து பொடி பொடி ஆகாதுப்பா அப்படின்னாரு. நல்லா மைலேஜ் வரும் அப்படின்னாரு. இது வரைக்கும் இதை வந்து ஒரு 2-3 பேர் கை மாறிருக்குங்க. 3வது இவர் தான் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட வந்து 10 வருஷம் ஆச்சான். இது வரைக்குமே ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அவருடைய காரை தான் காமிச்சார். வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். சூப்பராக இருந்தது சார் அப்படின்னா. சவுண்டு கூட எதனா இருந்தால் இல்லை சார், மைலேஜ் எவ்வளோ சார் இருந்தால் 22 25 வருது அப்படின்னாரு. இந்த யூடியூபரே ஒருத்தர் வந்து தனியாக வந்து எடுத்தாராம் இந்த காரை. அந்தளவுக்கு இந்த கார் வந்து நல்லா ஃபேமஸ் தானே. இவர் வண்டி வந்தாலும் தெரியும் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அம்பாஸ்டர் நான் பார்த்தே ஒரு 8-10 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இது யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ இவ்வளோ புதுசாக கார் மாடர்ன் கார் வந்துடுச்சு அதனால். ஆனால் ஓல்டு ஸ்கூல்டுன்றாங்களே, அதை நம்ம இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் உள்ள இன்சைட்லாம் காமிச்சார். பாருங்கள் உள்ள இன்சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்ப்பா சீட்டை வந்து ஏதோ ஒரு ஊரில் போய் ஸ்பெஷலாக அதுக்காக சீட்டுக்கு அவருக்காக ஆளுப்பா சீட் கவர் மட்டுமே எனக்கு ஒரு 2-3 லட்சம் ஆச்சு அப்படின்னு அவர் காரை தான் சுற்றி காமிச்சிருந்தாரு. ஓல்டு ஸ்கூல்டு நம்ம இவர் பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அவரோட பண்ணைக்கு போனேன். முதல்ல ஒரு தென்னைப்பண்ணை கூட்டு போயிருந்தாரு. அங்கே செவலியில் வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கு காட்டினார். அதில் ஒரு இளநியை வெட்டி கொடுத்தாரு. எடுக்க ஆள் இல்லை, கேமரா எடுக்க ஆள் இல்லை. அதனால் வெட்டி குடிச்சிட்டு சரி அந்த இளநியை மட்டும் போடுவோம் அப்படின்ட்டு போட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த இளநீ சாப்பிட்றதுக்கே வந்து. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அவரோட கரும்பு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனார். கரும்பு முழுக்க ஏக்கர் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. 15 ஏக்கர் போட்டு வச்சுருக்க கரும்பு. அந்த கரும்பே அவருக்கு எப்படியும் ஒரு இப்போ 10 லட்ச ரூபா வருமானம் வரும். அந்தளவுக்கு வந்து கரும்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சார். அதுக்கப்புறம் அவரோட சவுக்கு கூப்பிட்டு போனார். ஆனால் சவுக்கில் என்ன தரும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்காமே வருமானம் தரும் பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த சவுக்கு தாங்க. ஒரு ஏக்கரில் வந்து 3 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னாரு. 4 ஏக்கர் வச்சுருக்கு, அதே 12 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் வெல்கம் டு ரகர் விலாக். இனி நம்ம வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ருட்டிக்கு தான் வந்திருக்கேங்க. பண்ருட்டி எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், பல்லாக்கு தான். ஆனால் எங்கள் விவசாய நிலத்துக்கு வந்திருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரும்பு பண்ணியிருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர் பண்ணைங்க. 25 ஏக்கர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கரும்பு பண்ணிகிட்ருக்காரு. அப்புறமா நிலக்கடலை, மா, சப்போட்டா, நெல்லி, அப்புறமா பல வகையான மரங்கள் பண்ணியிருக்காரு. மெயின் வந்து கரும்பு தாங்க 15 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவரோட பண்ணைக்கு தான் வந்தேன். எல்லா வீடியோவும் எடுத்திருக்கேன் நான். கரும்பு தனியாக எடுத்தேன், அப்புறமா தென்னை தனியாக எடுத்தேன். தென்னையில் வந்து சிவப்பு இளநீ பண்ணியிருந்தார், அது தனியாக எடுத்தேன். அப்போ பல வகையான மரங்கள் பண்ணியிருந்தார், அது எடுத்துருந்தேன். மா எடுத்தேன், மா தனியாக எடுத்தேன். அப்புறமா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதாங்க சொட்டு நீர் பாசனம். ஒரு நிலத்துக்கு வந்து ட்ரிப்பு தாங்க வச்சுருக்காரு. அதாவது சொட்டு நீரில் தான் வந்து தண்ணி பாய்ச்சுறாரு. அவர் கையில் வந்து தண்ணி பாய்ச்சிருக்காரு. ஃபுல்லாக வந்து சொட்டு நீர்லாம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட அவர் பாய்ச்சது இல்லைங்க, மொபைலில் கனெக்ட் பண்ணி அவங்களோட பையன், அந்த சாரோட பையன் இருக்க பின்னாடி சாரோட பையன் என்ன பண்ணுறாராம், யூஎஸ்ல இருக்காராம். ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்காராம். இங்கேருந்து 250 கிலோமீட்டர் சென்னை. சென்னையில் இருந்து, அதாவது எங்கள் ஏரியாவில் இருந்து, அதாவது நம்ம ஏரியாவில் இருந்து இங்கே மொபைல் மூலமா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. ஏன்னா முதல்ல தண்ணி பாய்க்க ஆள் வச்சாங்களாம். அப்போ யாருமே வந்து சரியாக தண்ணி பாய்க்கிறது இல்லை. ஒரு இடம் பாய் தான், ஒரு இடம் பாயாமல் போதான், நிறைய செடிங்க செத்து போச்சான். அதனால என்ன பண்ணியிருக்காரு,
அவரே வந்து மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணி ஒன்று இவர் பாய்ச்சி வரோம், இல்லை சென்னையில் இருக்கிற அவருக்கு பாய்ச்சி வரோம் ஒரு நிலத்தை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரம் ஒன்று காமிச்சாங்க. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ், நம்ம தனுஷ் கழுத்தில் பார்த்துருப்போம். ருத்ராஜன் பார்த்தீங்கன்னா தனுஷ் கழுத்தில், ரஜினி கழுத்தில் ருத்ராஜ மரம்னு ஒன்று காமிச்சாரு. சூப்பராக இருக்குது. அந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 5000 அந்த கண்ணு பாருங்க. அந்த கண்ணை பாருங்க. மரம் வச்சு 5 வருஷம் மரம். அது மரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இவர் வச்சு 5 வருஷம் தான் ஆகுதும். ஆனா ருத்ராஜம் போடலை. ஏங்க ருத்ராஜம் போடலை அப்படின்னு கேட்டேன். ருத்ராஜம் போட்டால் நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாதான், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமா, அதனால வந்து ருத்ராஜம் போடலை அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, அவர் என்னை வரும்போது அவரோட காரில் தான் கூப்பிட்டு வந்தார், அம்பாஸ்டர். ஆனால் அவர் நினச்சிருந்தா BMW எல்லாம் ஆடி கூட வாங்கியிருக்கலாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வசதிக்கார் தான். ஆனால் அவருக்கு பிடிச்சது அம்பாஸ்டர் தானேங்க. நான் கேட்டேன், என்னங்க எதுக்கு அம்பாஸ்டர் வச்சிருக்கீங்க, வேற எதனா கார் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே விஷயம், பென்சி BMW கூட இந்த அளவுக்கு சேஃப்டி இருக்காரு, அந்த காரில் போனால் அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், மைலேஜ் 22 வருது அப்படின்னாரு. உள்ளே போனால் கப்பலில் உட்காந்த மாதிரி இருக்குங்க, ஒரு சவுண்ட் இருக்காங்க, தூக்கி கூட போடாதுங்க. அந்தளவுக்கு வந்து வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு இப்படி இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்காரு. அதனால் வந்து அம்பாஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவரோட பணியை தான் நான் பார்க்க வந்தேன். முழுக்க இயற்கை தாங்க பண்ணியிருக்காரு. தென்னை பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க தென்னையில், வாழை. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 ஏக்கரும் பாருங்க, அத்தி பாருங்க, அத்திப்பழம் சாப்பிட்டா நல்லது, அத்திப்பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். பார்த்தீங்களா இவர் மரத்தில் எவ்வளோ அத்தி பார்த்தீங்களா? அத்தி வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்ல எனர்ஜி தருங்க. முழுக்க இயற்கையில் தாங்க பண்ணியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால வந்து சும்மா ஒரு இதுவாக மட்டும் எடுத்திருக்கேன். சவுக்கம் பண்ணியிருக்காருங்க, பின்னாடி நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, என் கறி தருதுங்களா, அதுதாங்க சவுக்கு. முழுக்க இந்த 25 ஏக்கர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவரே தான் பார்த்துட்டு இருக்காருங்க, வேற யாரையும் வைக்கலங்க. அதான் சொல்கிறேன், கேமரா அங்கங்கே செட் பண்ணியிருக்காரு போலது. அவங்க ஒரு பையன் யூஎஸ்ல இருக்காங்களாம், அவங்க பார்த்துக்கிறாங்களாம். அம்மா அவங்க துணைவியார் அவங்களும் வந்து மொபைல் மூலிமா செக் பண்ணுறாங்களாம். இன்னொன்று வந்து இவர் பார்க்குறாராம், இன்னொன்று வந்து சென்னையில் இருக்கிற அவரும் வந்து செக் பண்ணிக்கிறாரு, அடிக்கடி கேமராவில் பார்க்குறாரு அப்படின்றாரு. இந்த 25 ஏக்கரையும் வந்து நான் ஒரே ஆள் தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாரு. இவரோட சப்போர்ட்டா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும். சப்போர்ட்டா இயற்கையில் பண்ணாதாங்க இந்த அளவுக்கு வந்து நாட்டு சப்போட்டா அவங்க சப்போட்டா பாருங்க ஒவ்வொன்றும் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இவரோட பனையில் வந்து ஒரு துளி கூட மருந்து யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க, முழுக்க இயற்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு டைம் இல்லைன்றதுனால தான் சும்மா ஷார்ட்டாக போகிறேன்ல, ஒவ்வொரு பயிரையும் வந்து தனியாக காமிச்சிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எப்பவுமே எங்கள் வீட்டிலேருந்து தான் லாக் போடுவேன். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து வெளியிலேருந்து லாக் போடணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் அதையும் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரே இடத்துல இது பண்ணால் நம்மளுக்கும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது புது ஆளுங்களை பார்க்குறோம், புது இடங்களை பார்க்குறோம், நம்ம மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா கொஞ்சம் இன்னைக்கு என்கிட்ட சண்டை போடாமல் இருப்பாங்க. இந்த சண்டைன்னு சொல்ல முடியாது, எங்கே பிரியம் இருக்கோ அங்கே தான் நம்ம கத்துவோம், எல்லா இடத்துக்கும் நம்ம கேட்போம், கோவப்படுவோம். ஏன்னா பிரியம் தான் கோவப்பட முடியும், எல்லாம் கோவப்பட முடியாது. அதனால் அது அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால தான் சொன்னேன். சரி, அதனால தான் இன்னைக்கு வெளியில் வந்ததுனால தான் இதை லாகா போடுறேன். இவரோட பண்ணை தான் அது 25 ஏக்கர் பண்ணை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வீடியோவில், எனக்கு இந்த மாதிரி வந்து நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு யோசிங்க. எனக்கும் இந்த மாதிரி நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. பாருங்க காற்று பாருங்க எவ்வளோ சில்லுன்னு அடிக்குது பாருங்க. பன்ருட்டி அப்படின்னாலே பலாதாங்க ஃபேமஸான பழம். ஏன்னா மண் அந்த மாதிரி. ஆனால் இவர் நிலத்துல வந்து வேற மாதிரி இருக்குங்க மண் எனக்கு தெரிஞ்சு. பன்ருட்டினாலே பலா எல்லாம் முந்திரி, அதை மறந்துட்டு பாருங்க, பன்ருட்டினாலே பலா முந்திரி. அதனால இவரோட பண்ணை தான் அது. இன்னைக்கு நான் வீடியோ சீக்கிரமாக எடுத்துட்டேன், கொஞ்சம் வெளியில் போகிறேன்றதுனால கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து எடுத்துட்டேன். சரி, இதை உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க.